வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் இயற்கணிதம்ங்கிற சாப்டரில் எடுத்துக்காட்டு 3.71 சம் பார்க்க போகிறோம். ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. எனில் ஏபி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பிசி என காட்டுக. இதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் ஏபி இன்ட்டு சி செகண்ட் ஸ்டெப். அடுத்தது பிசி கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் ஏ இன்ட்டு பிசி கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டாவது ஸ்டெப்பும் 4வது ஸ்டெப்பும் சமமாக வரணும். ஏபி கண்டுபிடிக்க முடியும். எத்தனை நிறை இருக்குது? ஒரு நிறை, 3 நிரல். 3 நிறை, 2 நிரல் இருக்குது. இப்போ வரிசையை பார்க்கும்போது 2 சமமாக இருக்குது. அப்போ எத்தனை நிறை வரையணும்? ஒரு நிறை, 2 நிரல். ஒரு நிறை, 2 நிரல் வரையணும். 2 7 போட்டுக்கிட்டிங்களா? இப்போ பாருங்கள், 1 -1 2 எழுதியாச்சா? அதே மாதிரி இங்கே எழுதியாச்சு. நிரலில் உள்ளதை அப்படியே இந்த சைடில் உள்ளதை அப்படியே போட்டுங்க, இந்த நிரலில் உள்ளதை அப்படியே போட்டுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஓர் 1 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஓர் 2 2 ஓர் 2 2 ஓர் 1 -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓர் 1 1 2 3 6. ஓகே, ப்ளஸ் 2 -2 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி என்ன இருக்குது? 1. இங்கே என்ன இருக்குது? 2 ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டுமா? என்ன 2 கிடைக்குது? -2 ப்ளஸ் 6. 6ல் -2 போயிடுச்சுன்னா கிடைக்கும் 4. பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். அப்போ இங்கே 4 ஆன்சர் இருக்கும், இங்கே 1ன்னு ஆன்சர் இருக்கும். ஓகேம்மா? சரி, அடுத்தது ஏபி இன்ட்டு சி. ஏபி கண்டுபிடிச்ச ஆன்சரை போட்டாச்சு, சி கொடுத்துருக்கதை எழுதியாச்சு. இதில் எத்தனை நிறை இருக்குது? ஒரு நிறை, 2 நிரல். இதில் 2 நிறை, 2 நிரல். வரிசை கண்டுபிடிச்சாச்சு. இது 2 சமமாக இருந்தால் எத்தனை நிறை வரையணும்? ஒரு நிறை வரையணும், 2 நிரல் வரையணும். ஒரு நிறை, 2 நிரல் வரைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், மேலே இங்கே 1 4 கொடுத்துருக்காங்களா? இங்கேயும் 1 4 1 4. அடுத்தது பாருங்கள், இங்கே 1 2 கொடுத்துருக்காங்களா நிரலில்? அதே மாதிரி 2 -1 எழுதியாச்சா? ஃபஸ்ட்டு உள்ள நம்பர் ஓர் 1 1 4 2 8 ஓர் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓர் 4 4. 2 ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும். 8 1 கூட்டினா 9. 2 வேறு வேறு குறியாக இருந்தால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். -2 ரெண்டாவது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பிசி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? பிசி கண்டுபிடிச்சா பி எழுதியாச்சு, சி எழுதியாச்சு. இதில் எத்தனை நிறை இருக்குது? 3 நிறை இருக்குது, 2 நிரல் இருக்குது. இதில் 2 நிறை, 2 நிரல். இது 2 சமமாயிடுச்சா? அப்போ எத்தனை நிறை வரையணும்? 3 நிறை வரையணும், 2 நிரல் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு பட்டையில் உள்ளதெல்லாம் பார்த்து எழுதிக்கிங்கம்மா. அடுத்தது நாமத்தில் உள்ளது எல்லாத்தையும் அப்படியே பார்த்து எல்லாமே ஒரே மாதிரி எழுதிங்க, கரெக்டாக எழுதிக்கிங்க. ஓகேவா? ஓர் 1 1 ஓர் 2 -2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓர் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஓர் 1 1. ஓகே, அடுத்தது ஓர் 2 ஃபஸ்ட்டு உள்ள நம்பரையும் தான் பெருக்கணும். செகண்ட் போட்ட நம்பரையும் ரெண்டாவதாக போட்ட நம்பரையும் தான் பெருக்கணும். ஓர் 2 2 2 2 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓர் 1 -1 ஓர் 1 1 ப்ளஸ் 2 6 ஓர் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓர் 3 3. ஓகேவா? அப்படியே மேலே வாங்க பார்ப்போம். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். -1 இதுக்கு 3, இதுக்கு 4 ஆன்சர். 4ல் 1 பேசினா 3, 6 1 கூட்டினா 7. பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். -3ல் 2 பேசினா -1. 3வது ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சா? 3வது ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஏ இன்ட்டு பிசி கண்டுபிடிக்க போகிறோம். ஏ எழுதிக்கிங்க, பிசி கண்டுபிடிச்ச ஆன்சரை இங்கே போட்டுங்க. எத்தனை நிறை இருக்குது? ஒரு நிறை இருக்குது, 3 நிரல் இருக்குது. இதில் 3 நிறை இருக்குது, 2 நிரல் இருக்குது. இது 2 சமமாக இருக்கா? அப்போ எத்தனை நிறை வரையணும்? ஒரு நிறை, 2 நிரல். ஒரு நிறை வரைஞ்சாச்சு, 2 நிரல் வரைஞ்சாச்சு. இதில் உள்ளதை பார்த்து அப்படியே போட்டாச்சு. பாருங்க, அடுத்தது பாருங்கள், இதில் உள்ளது தூக்கி போட்டாச்சா இங்கே? ஓகே, இப்போ பாருங்க, ஓர் 1 -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓர் 4 4 -4 2 7 14 ஓர் 3 3 ஓர் 3 3 என்ன 3 -3 ஓர் 2 -2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 3 -3 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி என்ன இருக்குது? -2. இது 2 கூட்டினா என்ன கிடைக்குது? -5 போட்டிருக்காங்க ப்ளஸ் 14. 14ல் 5 போட்டுச்சுன்னா எவ்வளோ கிடைக்குது? 9. இரண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். 9 -2 கண்டுபிடிச்சாச்சு. 2 = 4 சரிபார்க்கப்பட்டது. ஏபி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பிசி என நிரூபிக்கப்பட்டது. 2வது ஆன்சரும் 4வது ஆன்சரும் சமமாக வந்துருச்சுமா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.